இன்னும் சந்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சேரன் சந்தா கிட்ட இந்த சேரீயில் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல சந்தாவும் சேரன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சோழன் அவங்க பேசுகிறதே பாவமாக பார்த்துட்ருக்காரு. சந்தா கிட்ட நடேசன் இந்தியில் விட்டு விளாசி தள்ளுறாரு. நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சோழன் ரிப்பன் கட்டலாமா, டைம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல பாண்டியும் ஓகே சொல்கிறாரு. பாண்டியும் சோழனும் ரிப்பனை கட்டுறாங்க. வானதி நம்மளை கூப்பிட்டு தான் ரிப்பன் கட் பண்ண சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்க பாண்டி சேரனை கூப்பிட்டு ரிப்பன் கட் பண்ண சொல்கிறாங்க. சேரன் தயங்குறாரு. எல்லாரும் வற்புறுத்த சேரன் எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. சரின்னு எல்லாரும் சேர்ந்து ரிப்பன் கட் பண்ணுறாங்க. அடுத்து பாண்டி குத்து விளக்கு நிலாவை ஏற்ற சொல்கிறாரு. அதுக்கும் வானதி செமகாண்ட ஆகுறாங்க. நிலா நீ தான்ப்பா ஆரம்பித்து வைக்கணும், ஏற்றுப்பா, வா வா. ஏமா நீ தாம்மா ஏற்றணும், ஏற்றுமா. பாண்டி ஏற்றுங்க நீன்னு சொல்ல நடேசன் சோழன் சேரன் எல்லாரும் நிலாவை விளக்கேற்ற சொல்லி வற்புறுத்துறாங்க. நிலா ஒரு வழியை விளக்கேற்றிட்டு பாண்டிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. வரிசையாக நடேசன் சோழன் சேரன் பாண்டி எல்லாரும் சேர்ந்து விளக்கேற்றுறாங்க. நடேசன் பூஜை போடுறாரு. சந்தா எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுக்குறாங்க. வானதி பாண்டி கண்ணன் ப்ரோவை தவிர எல்லாரும் பாண்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேம் போர்டில் என் பேர் இல்லை. சரி குத்து விளக்கு ஏற்றுற தகுதி கூடவா எனக்கு இல்லைன்னு வானதி கேட்குறாங்க. அப்படி இல்லை வானதி, குத்து விளக்கு எங்கள் அண்ணி ஏற்றுனதா சரியாக இருக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்து பணமும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, கூட நீ இருக்க, தொழில் பண்ண கடை இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன், கண்டதையும் போட்டு குழப்பிக்காதேன்னு சொல்கிறாரு. பாண்டி வானதியை ஒரு வழியை சமாதானம் பண்ணி ஸ்வீட்டை மாற்றி மாற்றி ஊட்டி சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிறாங்க. காயத்ரியும் பல்லவனும் நடந்துக்கிட்டே பேசுகிறாங்க. சோழனை பற்றியும் பேசுகிறாங்க. இனிமேல் எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா யோசிச்சு தாங்க எடுப்பேன் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. அதுதாங்க கரெக்டுன்னு பல்லவனும் பேசுகிறாரு. நிலா ஆஃபீஸில் ராகவ்கிட்ட சில டவுட்ஸ் கேட்குறாங்க. ராகவ் அதை கிளியர் பண்ணுறாரு. நிலா தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போது ராகவ் நிலாவுக்கு பர்ஃப்யூம் கிஃப்ட் கொடுக்குறாங்க. எனக்கு கிஃப்ட் வேண்டான்னு நிலா சொல்ல, இல்லை நான் தானே கொடுக்குறேன் வாங்கிக்கேன்னு ராகவ் சொல்கிறாரு. நிலா ஸ்ட்ரிக்டாக மறுத்துட்டு கிஃப்ட்டு வாங்காமல் வந்துடுறாங்க. நிலா நாளைக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும் ஹியரிங் இருக்குது. உங்கள் ஜூனியர் ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாங்க மேம். கடைசி ஹியரிங்க்கே நீங்களும் வரல, உங்கள் ஹஸ்பண்டும் வரல. உங்களுக்கு ஏதோ வேலையாக இருக்குதுன்னு சொன்னீங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் டைவர்ஸ் வேணுமா வேண்டாமா? இல்லை மேம் எனக்கு வேணும் மேம். சரி நீங்கள் 2 பேரும் நாளைக்கு 11 o'clock கோர்ட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு வக்கீல் சொல்கிறாங்க. நிலா மனசில் என்ன இருக்குதுன்னே தெரியலைங்க. நம்ம சோழனை ஒதுக்கிடுவாங்களான்னு தெரியலிங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.